ஓகே. அந்த அப்பீல்ல தான் இப்போ ஜாமீன்ல இவர் வெளியில் வந்திருக்கார். வெளியில் வந்தவர் ஒன்று அந்த சிசிடிவியில் அப்படி அது எப்படி இவர் மேலே சந்தேகம் வந்தது அப்படின்றத வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி வந்து அங்கே லைக் சொல்லப்படுது அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் இடைவெளியில் இந்த பைக் அந்த சிசிடிவியில் கிராஸ் ஆனது அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஒரு விண்மில்ல வந்துட்டு அந்த சிசிடிவி வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் எடுத்தது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, இந்த இவர் ஓட்டிட்டு போனார் இல்லையா அந்த பைக்கு, அந்த பைக் வந்து ஆல்ரெடி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் இந்த ராமநாதபுரம் பார்த்திபனூர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அதை நம்ம சிசிடிவி எடுத்தோடனே ஃபஸ்ட் அந்த பைக் நம்பரை தான் வந்துட்டு ட்ராக் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அதில் என்கொயரி பண்ணும்போது அந்த பைக்கோட உரிமையாளர் இந்த பைக்கை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ இது திருட்டு பைக். ஏன்னா இந்த பர்சன் இன்வால்வ் ஆன கேஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்கொடுமை, ஓகே, கொலை, ஓகே, கொள்ளை, திருட்டு, இந்த மாதிரி வழக்கில் தான் அவர் வந்து ஈடுபட்டிருக்கார். ஓகே, இதெல்லாம் வைத்து தான் இவரை ட்ராக் பண்ணி இப்போ ப்ரைவேட் ஒரு பிளேஸில் வச்சு நாங்கள் என்கொயரி பண்ணும்போது கன்ஃபெஷனில் அவரே இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டதாகவும் ஒன்று சொல்லப்படுது. ஓகே,